Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து ஏஞ்சல் மெசேஜ் பார்க்குறோம். டுடே ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். இதில் 3 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் 3 பட்டர்ஃப்ளை இருக்குது. அந்த பட்டர்ஃப்ளை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதனால் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அதை செய்ய சொல்கிறேன். ஓகேவா? சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எடுத்த உடனே வராரு நம்மளோட ஏஞ்சல்ஸ். உங்களோட கார்டியன் ஏஞ்சல், உங்களோட இஷ்ட தெய்வங்கள், நீ யாரை நினச்சிருக்கீங்களோ, யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், வாட் எவர் காட், ஓகே, காடஸ் யார் நினைக்கிறீங்களோ அவங்கள மனசில் நினச்சிக்கோங்க. டுடே அவங்க உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டே என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? 1111 ஏஞ்சலை நினச்சிக்கலாமா? கமெண்ட்டில் 1111 ஏஞ்சல் தேங்க்யூ சொல்லுங்கள். 1111 ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கன்வே பண்ணுறாங்க? என்ன சேனல் பார்க்குறதே நீங்கள் அவங்களோட சேனல். 1111 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க கமெண்ட்டில். சரியா? உங்களுக்கான ஏதாவது சர்ப்ரைசிங் கிஃப்ட் வச்சுருக்காங்களா? இப்போது எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க கொஞ்ச நாளாகவே வந்து நீங்கள் ஒரு ஆசிலேஷன் மைண்டு, ஒரு எமோஷ்னல் லாக் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி கொஞ்சம் புத்தி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஒரு எண்ணங்கள் எல்லாம் ஒரு தெளிவு இருக்கும். ஓகேவா? எந்த முடிவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க. அந்த முடிவுகள் மற்றவங்களுக்கும் அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். உங்களுக்கு எதுன்னு சரின்னு படுதோ அதை வந்து பர்ஃபெக்டாக செய்வீங்க. ஓகேவா? இத்தனை நாள் வந்து அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவீங்க. யாருக்காவது வந்து இது பாதகமாக ஆகிடுமா, நம்ம இந்த முடிவு பண்ணால் இவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதை பற்றி கவனிக்க மாட்டீங்க. அடுத்தவங்க உங்களை சுற்றி இருக்க, அதுவும் மெயினான உறவுகள், முக்கியமான ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருந்திருப்பீங்க. பட் அது வந்து உங்களை ரொம்ப எமோஷ்னல் லாக் பண்ணியிருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும் உங்களுக்கு. உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட கார்டியன் ஏஞ்சல், அது மைக்கேல் ஏஞ்சலாக இருக்கலாம், இல்லைனா முருகராக இருக்கலாம். நீங்கள் இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க இவங்கள ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்க போகுது. ஓகேவா? இன்றைக்கி ஏதாவது நீங்கள் முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் மனநிலை சரியாக தான் இருக்கிறது. உங்களை யாரும் இன்றைக்கி எமோஷ்னல் லாக் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பைல் 1 சூஸ் பண்ணவங்க 1111 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வங்கள் நான் சொன்ன காட் அண்ட் ஏஞ்சலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. அவர் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான அந்த கைடன்ஸை கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ, ஏதாவது யார்கிட்டையாவது இந்த தெளிவு வேணும், இந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும், நம்ம வந்து ஹையர் செல்ஃப்கிட்ட கேட்கணும், நமக்கு வந்து இவங்கக்கிட்ட போனால் தீர்வு கிடைக்கும்னு நினச்சி ஏதோ சம்திங் அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க. எனக்கு அப்படி தான் இன்ட்யூஷன் வருது. அடுத்த கார்டில் அப்படி தான் இருக்குது. உங்களோட ஹையர் செல்ஃப், உங்களோட அந்த ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் அவங்களோட அந்த டிவைனோட கைடன்ஸை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் ஒரு தெளிவான மைண்ட் செட்டில் உங்கள் லைஃப்பை இன்றைக்கி ஏதோ முக்கிய முடிவுகள் எடுத்து செய்ய போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. சரி, இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு கார்டு வச்சிட்ட பிறகு இன்ட்யூஷனில் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் அந்த விஷயத்த சொன்னேன். ஓகேவா? முக்கிய முடிவுகள்னால் என்னவா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, அதனால். சரி, இப்போ பைல் 2க்கு
1111 ஏஞ்சலை நினச்சிக்கோங்க. இல்லை உங்களோட இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வம், வாட் எவர் காட் காடஸ் நினச்சிக்கோங்க. 1111 ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கின்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு 1111 ஏஞ்சல் தெய்வதை என்ன சொல்கிறாங்க? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப யோசனையில் இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ரொம்ப நாளாக யோசனை. அந்த யோசனை இன்றைக்கி மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக யோசனை. ஏதோ ஒரு தேடல் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்குது. அகலக்கால் வைக்காதீங்க. ஒரே நேரத்தில் 4-5 விஷயங்களை செய்யலாம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 4-5 விர்ச்சுவல் பண்ணலாம். ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும்ல அப்படி சொல்லிட்டு எனர்ஜியை விரயம் பண்ணுவீங்க அப்படி செஞ்சிங்கன்னா. அதனால் ஒரு நேரத்தில் ஒரு டாஸ்க்கு பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்குறீங்க சார் கைஸ். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க, அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் அடி. ஆமாவா இல்லையா? கமெண்டில் பதிவிடுங்க. ஒரு சிலருக்கு வேலையில், ஜாபில், மணி ரிலேட்டடான விஷயங்களாக கூட இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப இன்றைக்கி யோசனை, இதை செஞ்சால் சரியாக இருக்குமா, சக்ஸஸ் பார்க்க முடியுமா, இன்றைக்கி ஏதோ ஒரு முக்கிய முடிவுகளையோ ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செய்யணும்னு நினச்சி பிளான் புதுசாக பண்ணுறது. ரெகுலராக பண்ணுறது நீங்கள் பண்ணுங்கள். புதுசாக எதையாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்கிறீங்க. அதில் ஆல்ரெடி ஃபெயிலியரும் பார்த்துருப்பீங்க அந்த முயற்சியில். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து அது பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிவைனோட ஒப்பீனியன் கேட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டி இருக்கும், ரொம்ப அறிவாளி, திறமைசாலியாக கூட இருப்பீங்க. பட்டு அப்பப்போ கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி பயம், பதட்டம் எல்லாமே இருக்குது. 7 சக்கரா இம்பேலன்ஸ் கைஸ். என்னதான் நீங்கள் அறிவாளி எங்கேயோ லேக் ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், இல்லை நான் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபுல் மூன் டே கிளாஸ் இருக்கு இல்லையா, இனிஷியேஷன் கிளாஸ், அதில் ஜாயின் பண்ணுங்கள். சக்ஸஸாக இருங்க. ஓகேவா? சரி, இந்த ஸ்ட்ரகிள் இன்றைக்கி எந்த முக்கிய முடிவுகளையும் எடுக்காதீங்க. ரொம்ப யோசனையில் தான் இருக்கீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கூட டிஸ்டர்பாக இருக்கீங்க. ஓகேவா? ஹாஸ்பிட்டல் விசிட் போகிறது, கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ரொம்ப பெட் ரெஸ்ட் எடுத்தால் தான் இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி, நீங்கள் வாங்கின வலிகள் அந்த மாதிரி. ஸோ எல்லா இடத்துலையும் குத்து, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக் இருக்குது. ஓகே, கவலைப்படாதீங்க. நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. இன்றைக்கி எதுவும் ரிஸ்க் எடுத்துடாதீங்க. ஓகே, பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்ட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ பைல் 3க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் 1111 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க செல்லங்களே. ஓகேவா? ஏஞ்சல் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். இன்றைக்கி டே ஏஞ்சல் பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களுக்கு 1111 ஏஞ்சல் என்ன சொல்கிறீங்க? 1111 ஏஞ்சல் யார் தெரியுமா? ஏரியல் ஏஞ்சல். 2 கார்டாக வருது. ஓகே, எடுத்துக்கிறேன். ஏரியல் ஏஞ்சல் அவங்க. ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஏஞ்சல் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடத்தி தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. நீங்கள் அதுக்கு தெளிந்த மைண்ட் செட்டோடு இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணுமா? தெளிந்த மனநிலையோடு இருக்கணும். புத்திசாலி பிள்ளைங்களாக இருக்கணும். நிறைய பேர் வெளியூர் ஜாபுக்கோ இல்லைன்னா நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ், புது வேலை வாய்ப்புகள், ஏதோ சம்திங் அந்த மாதிரி டிவைன் கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அது மாதிரி ஏதோ ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இன்றைக்கி நாக் அவுட் பண்ணும், கதவை தட்டும். நீங்கள் பிரிஸ்காக இருந்தீங்கன்னா, அறிவாளி குழந்தைங்களாக இருந்து அதை ரிசீவ் பண்ணுங்கள்.
சில பேர் எமோஷ்னல் லாக்கில் இருப்பீங்க, சில பேர் மற்றவங்ககிட்ட உதவி கேட்காம இருப்பீங்க. நீங்கள் உதவி கேட்டால் உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும். நீங்கள் ரொம்ப ஆஸ்லேஷனில் இருக்கீங்க, உங்கள் மைண்ட் செட் சரியில்லை, இன்ட்யூஷன் வேலை செய்யலை, பயம் பதட்டம் இருக்குது, எனக்கு வந்து எதை யூனிவர்ஸ் கொடுக்குற சைனெல்லாம் என்னால் அப்சர்வ் பண்ணிக்க முடியல, எனக்கு வந்து அந்த பண்ணலாமா வேணாமா ஒரு டூயல் மைண்ட் இருக்குது அப்படின்னா கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி புத்தியை சரியாக வச்சுருங்க, அமைதியாக இருங்க, எமோஷ்னல் லாக்லாம் ஆகாதீங்க. அது மாதிரிலாம் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தீங்கன்னா இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செஞ்சுன்னு இருப்பீங்க. அதாவது இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டா உடனே இது நடந்துடும், இங்கே போய் இந்த விர்ச்சுவல்ஸ் பண்ணுங்கள் நடந்துடும், அப்புறம் வந்து அந்த பே லீஃப் வச்சு எழுதி நீங்கள் வந்து பேர்ன் பண்ண விட்ருங்க வந்துடும். எத்தனை நாளைக்கு இதெல்லாம் வந்து இதுவாக நம்பிட்டுருப்பீங்க? எத்தனையோ பண்ணிட்டீங்க விர்ச்சுவல்ஸ், எதாவது நடந்துதா? அப்படியே நடந்தாலும் உங்களால் அதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நீங்கள் இருக்கணும். அந்த தெளிவு மைண்ட் செட், அந்த ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் அலைனாக இருந்தீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணுவீங்க. நீங்கள் அந்த மைண்ட் செட்லேயும் அந்த தெளிவுலேயும் இல்லைன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரீக்குவென்சியை வேறு டைரெக்ஷன், நெகட்டிவ் டைரெக்ஷனில் வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி அட்ராக்ட் பண்ணுவீங்க? அந்த மிஸ்டேக் தான் நிறைய பேர் பண்ணுறீங்க. இதை பற்றின புரிதல்லாம் பழைய வீடியோவில் நிறைய பேசியிருப்பேன். இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, நீங்கள் உங்களோட கார்மிக் சுச்சுவேஷன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க, ஓகேவா? ஆஸ்ட்ரோ ப்ராப்ளம், ஆஸ்ட்ரோவில் சில கிரகங்கள் சில இடத்துல மாறிட்டாங்கன்னா உடனே நீங்கள் உங்கள் லைஃபே தலைகீழாக மாறி இருக்கும். அவங்க இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து உட்காந்துட்டாங்கன்னா உங்கள் தலைகீழாக அப்படியே உங்கள் லைஃப் அப்படியே மேலே உயர்ந்துடும், அப்படியெல்லாம் வந்து கதை விடுவாங்க, ஓகேவா? அதெல்லாம் நம்பி நிறைய சேனல் பார்த்துக்கிட்டு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதே கேட்டுன்னு இருக்கீங்க. ஆனால் லைஃப்பில் என்ன முன்னேறினீங்களா? ஆனால் அவங்களாம் முன்னேறி இருப்பாங்க. சேனல் நடத்தினவங்கெல்லாம் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க, ஓகேவா? உங்களோட ஜெராக்ஸில் என்ன இருக்கோ, காப்பியில் என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து வர்ணித்து அதுக்கு வந்து மெருகேற்றி அதை வந்து உங்கள்கிட்ட கொண்டாந்து சொல்லிட்டா எல்லாம் நடந்துருமா? ஆஸ்ட்ரோ பார்க்குற புத்திசாலி பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து நான் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் இதுவாக பேசுவேன். அது வந்து நீங்கள் தான் அழகாக புரிஞ்சுக்கணும். புத்திசாலி பிள்ளைங்க வந்து ஆஸ்ட்ரோ எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 9 கிரகமும் ஒரே நேர்கோட்டில் எல்லோரும் பிளஸ்ஸிங் கொடுத்தா தான் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும்னு எந்த ஜோதிடம் பார்க்குறவங்க 9 கிரகங்களும் பவரில் இருந்தால் தான், 9 கிரகங்களும் பவராக ஒரே நேர்கோட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் முன்னேறிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். சக்ஸஸான மனிதர்களுக்கும் அந்த மாதிரி எல்லா கிரகங்களும் ஃபேவரபுளாக இருந்திருக்க மாட்டாங்க. வீக்காக போனவங்களுக்கும் எல்லா கிரகங்களும் ஒரே நேரத்தில் நெகட்டிவாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு கிரகம் ப்ளஸ்லையும் ஒரு கிரகம் மைனஸில் தான் இருக்கும். அந்த மைனஸில் இருக்கிற ப்ளஸில் இருக்கிற கிரகத்தோட பவரை நீங்கள் ஈர்க்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கேளுங்க. மைனஸில் இருக்கிற கிரகத்துக்கு மட்டும் பரிகாரம் சொல்லுவாங்க. ப்ளஸில் இருக்கிற கிரகத்தோட எனர்ஜி நீங்கள் வந்து இப்போது ஒரு கிரகம் தான் வந்து மாறி இருக்குது. ஒரு பயிற்சி ஒரே நேரத்தில் எத்தனை கிரகம் பயிற்சி பண்ணுது? ஒரு கிரகம் மாறும். அந்த ஒரு கிரகம் மாறுறதுனால நீச்சமடையுது, அது வந்து இதுவாகுது, அது வீரியமாகுது எல்லாம் சொல்லி அப்போ 8 கிரகம் பவரில் தானே பாருங்க. 8 கிரகத்தோட பவர் இருந்ததுன்னா நீங்கள் ஏன் அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க? ஒரு எனர்ஜி வீக்காக இருந்தால் ஒன்றும் அதோட பாதிப்பு அவ்வளோவா இருக்காது. அப்போ 8 கிரகத்தோட எனர்ஜியே உங்களால் இருக்க முடியல. அப்புறம் இந்த மைனஸில் இருக்கிற இதுக்கு வந்து பரிகாரம் செஞ்சு அது பின்னாடி இவங்க சொல்கிறதெல்லாம் பண்ணின்னு இது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா பாருங்கள். கொஞ்சம் அறிவாளி குழந்தைங்களா யோசிங்க. அந்த மாதிரி யாராவது ஆஸ்ட்ரோ பார்த்துட்டு உங்களை வந்து நீங்கள் இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க, அது பஞ்சாங்கத்தில் அப்படி இருக்குப்பா, உங்களோட ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் லக்னத்துக்கும் உங்கள் கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு அன்றைக்கி வந்து சித்தர்கள் அவங்க கொடுத்த ஞானம் தான் அது. அது இவங்க சும்மா அதை கற்றுக்கிட்டு இவங்க தான் உலகத்தையே படைச்ச மாதிரி, இவங்க தான் உலகத்தையே அப்படியே கடவுள் மாதிரி இவங்க வந்து பேசுகிறது. பட் யாருமே வந்து உங்களோட கர்மாவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. உங்களோட கடவுள் கிடையாது அவங்களாம். உங்கள் ஜாதகத்தை மாற்ற முடியாது. உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை வந்து கற்றுக்கிட்டு வந்து அப்படியே ஒப்பிக்கிறாங்க. உங்கள் கர்மாவை மாற்றிக்கணும், உங்களோட லைஃப் இதுவை வந்து மாற்றி நல்ல விதத்தில் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல
ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து இனிஷியேஷன் வாங்கி அவங்க சொல்கிற விஷயங்களை ஸ்பிரிச்சுவல் லைனில் ஸ்ட்ராங் ஆகுங்க. சித்தர்களாலையும் ஞானிகளால் மட்டும்தான் உங்களை இந்த கார்மிக் சுச்சுவேஷனில் இருந்தும் நல்வழிப்படுத்த முடியும். அதிலேருந்து உங்களை வந்து மீட்க முடியும். ஓகேவா? அதனால தான் சாயப்பாலாம் வந்து இப்போ ஏன் இந்த கலியுகத்தில் இந்த யுகத்தில் வந்து வந்தார். அவர்கிட்ட போனீங்கன்னா உங்களோட கர்மாவை தான் ஃபஸ்ட் எடுப்பார். உங்களுக்கான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு உங்களோட கார்மிக்கை குறைப்பார். அவர் உங்களை ப்ளஸ் பண்ண சொல்லுவார். ப்ளஸ்ஸான விஷயங்களை செய்ய சொல்லுவார். யார் மூலயமாவது வார்த்தையை கொடுப்பார். இப்போ நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. அவருக்கு கூட ஆஸ்ட்ரோ பற்றி பேசுகிறவங்களெல்லாம் கண்டால் கோபம் வரும். நீங்கன்னா ஆஸ்ட்ரோவை வச்சு எத்தனை நாளைக்கு இந்த அப்பாவி ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்க போகிறீங்க? அவருக்கு ரொம்ப கோபப்படுவார். ஓகேவா? அப்போ கடவுள் எல்லாம் எதுக்கு இருக்காங்க? நீங்கள் வந்து மாற்ற வேண்டிய இடம் உங்கள் உடல், மனம், ஆன்மா. அதை விட்டுவிட்டு அந்த கிரகத்துக்கு நான் போய் அங்கே போய் பரிகாரம் பண்ணுறேன், இந்த கிரகத்துக்கு இங்கே போய் பரிகாரம். அந்த கிரகத்தோட பவர் ஏற்கனவே இருந்தது. அப்போ ரிசீவ் பண்ணிங்களா இல்லையா? அப்பவும் ரிசீவ் பண்ணல. இப்போ வீக்கான பிறகு மட்டும் இப்போ நீங்கள் அந்த பரிகாரம்லாம் பண்ணி முடிக்கிறது மூலியம் அவர் வேறு ஒரு இதுக்கு ஷிஃப்ட் ஆவார். அப்போ வேறு ஒரு கிரகம் வந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்போ இன்னொரு கிரகத்துக்கு பவர் இது பண்ணுவீங்களா? இப்படியே செஞ்சுனே இருக்க வேண்டியது தான். ஓகே, சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம கதைக்கு வரலாம். இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி நல்ல ஒரு இது கிடைக்குது உங்களுக்கு. மைண்ட் செட்டை தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதை ரிசீவ் பண்ண முடியும். அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, உங்களோட ஹார்ட் சக்ரா, உங்களோட தேர்ட் ஐ அண்ட் க்ரவுன் சக்ரா 4 சக்ராவும் கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் பார்க்குற மக்கள் ஹெல்ப்பு கேட்காம, மற்றவங்கிட்ட வந்து உதவியும் கேட்காம நீங்களே பண்ணிட்டுருக்கீங்க. எதுவாக இருந்தாலும் எதை நம்மளே கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணுவோம், நம்மளே மேனிஃபெஸ்டேட் பண்ணுவோம். அவங்க இந்த விர்ச்சுவல் பண்ண சொன்னாங்களே, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பண்ணினே இருங்க. ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ ரிசீவ் பண்ணுவீங்கன்னு தான் தெரியாது. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு புரிதல் வேணும்னா கவுன்சிலிங் எடுங்க, பர்சனல் ரீடிங் வாங்க, சொல்கிறேன். இந்த ஃபுல் மூன் டே வருதில்ல, அன்றைக்கி கூட உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குது. உங்களோட சக்ராஸ் ஹீலிங் கூட நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் வேணும்னாலும் சரி, உங்களுக்கு வந்து கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். சரி, பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்குது, கவுன்சிலிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க செல்லங்களே. கால் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது, அப்புறம் வருத்தப்படாதீங்க. அது வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயிலை கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு தொடர்ந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. குரு சரணம்.